Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பார்ட் 2 பார்க்கலாம் ஓகேங்களா. ஏற்கனவே பார்ட் 1ல் வந்து ஒரு 5 சம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு 5 சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, சரி வாங்க படிக்கலாம். 6th கொஷின், ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை, இது மூன்றுமே ஒரே அளவை கொண்ட அடிப்பகுதியையும் சமமான உயரத்தையும் உடையனவாய் உள்ளன. அப்போ அதோட கன அளவுகளின் விகிதம் காண்க, இதுதான் கொஷின். ஓகேவா. ஸோ கொஷின்லேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த 3 டேர்முக்கும் ஹைட்டு சேமாக இருக்குது, ரேடியஸ் வந்து சேமாக இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, அரைக்கோளத்திற்கு ஹைட்டும் ரேடியஸும் சேமாக தான் இருக்கும். அதை வச்சு அப்போ இந்த 3 டேர்ம்லையுமே h is equal to r அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கன அளவுகளின் விகிதம் காண்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 3 டேர்முக்கும் உள்ள கன அளவு எழுதிக்கிறோம். 1/3 pi r square h is equal to 2/3 pi r cube is to pi r square h. ஓகேவா. இதில் h வர இடத்துல எல்லாமே rன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ pi r cubeங்கிற டேர்மால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 டேர்மும் வந்து கேன்சல் ஆகிடும். 1/3 is to 2/3 is to 1ன்னு கிடைக்குது. ஸோ திரும்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 is to 2 is to 3. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 7th கொஷின், ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். அகலம் வந்து 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க, இதுதான் கொஷினு. சிம்பிள் கொஷினு. நீளத்துக்கும் அகலத்துக்கும் ரேஷியோ வந்து 4:7 சொல்லிட்டாங்களா. அகலத்தோட வேல்யூ 77 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்களா. ஸோ 4x is equal to நீளம்னு வச்சுக்கலாம், 7x வந்து அகலம்னு வச்சுக்கலாம். ஸோ 7x is equal to 77 சென்டிமீட்டர்னு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 77/7 which is equal to 11. எக்ஸோட வேல்யூ 11ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் 4xல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 × 11 44. ஸோ 44 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், a/3 is equal to b/4 is equal to c/7 எனில் a plus b plus c divided by c என்பது. டைரெக்டாக வந்து a is to b is to c is equal to 3 is to 4 is to 7 எழுதிக்கலாம். அண்ட் வேல்யூ அதே தான் சொல்லிட்டு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணி 14/7 2ன்னு போட்டுடலாம். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணோம்னா a/c is equal to 3/7 வரும், b/c is equal to 4/7 வரும், c/cயோட வேல்யூ 1 வரும். ஸோ இதுலேருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாலும் 2 வருது. ஓகேவா, ஆன்சர் வந்து 2. Next question. 9th question. 3 எண்களின் விகிதம் 3:4:5. அவ்வெண்களின் மீசீமா 2400 எனில் அவ்வெண்களின் மீப்போவா என்ன? ஸோ இது இந்த கொஷினில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரேஷியோ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எல்சிஎம் தெரிஞ்சிருக்கணும், ஹெச்சிஎஃப் படிச்சிருக்கணும், அதே மாதிரி மென்சுரேஷனில் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லேருந்து ரிலேட்டடாக நீங்கள் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி இந்த சம்மில் பார்க்கலாம். ஏபிசி வந்து 3:4:5ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஏபிசிக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2400 வருதாமா. அப்போ ஹச்சிஎஃப் எடுத்தால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஏங்கிறத 3xனும் பிஎஃப் 4x சிஎஃப் 5xன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த 3x 4x 5xக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 60x வரும். 3 × 4 × 5. அப்போ 60xும் 2400 ஈக்குவேட் பண்ணோம்னா x is equal to 40ன்னு கிடச்சிச்சு. அப்போது இந்த எக்ஸோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 times of 40, 4 times of 40 and 5 times of 40 இருக்குது. அப்போது HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. ஸோ இந்த எல்லா டேர்ம்லையும் காமனாக இருக்க ஃபேக்டர் என்ன? 40 தான். ஸோ HCF is equal to 40. ஆன்சர் வந்து 40. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஏபிசி ஆகிய மூவர் பங்குதாரர்களாக உள்ள ஒரு வியாபாரத்தில் முறையே ரூபாய் 36,000, ரூபாய் 45,000 மற்றும் ரூபாய் 54,000 என்றவாறு முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபம் வந்து ரூபாய் 37,500. சியின் பங்கு என்ன? ஸோ ஒரு 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்பரை. ஓகேவா, 3 zeros எல்லாம் கேன்சல், 1000ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் பண்ணலாம். 4:5:6ன்னு கிடைக்குது. ஸோ இவங்களோட லாபம் வந்து எவ்வளோ வருது? 3 பேருக்கும் சேர்ந்து வர லாபம் வந்து 37,500 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது 4x + 5x + 6x சேர்த்தோம்னா 37,500 வருது.
அப்போ மொத்தமாக ஆட் பண்ணுறப்ப 15x இஸ் ஈக்குவல் டு 37,500. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2,500ன்னு வருது. அப்போது இந்த சிக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்? இந்த எக்ஸில் 6 மடங்கு கொடுக்கணும். ஸோ 6 × 2,500 போட்டோம்னா 15,000 வருது. ஸோ 15,000 ரூபாய் தான் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.